புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த ஜாதியை பெருக பண்ணினீர், இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். கர்த்தாவே, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். நீர் மகிமைப்பட்டு தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடுதூரத்திலே தள்ளி வைத்து நாம் ஜெபிப்போம். நம்மோட சரீரத்தின் இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். கர்த்தாவே, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். இந்த ஜாதி மூலமாக நீ மகிமைப்பட்டி. இயேசுவே, இந்த வசனத்தை வாக்கு தத்தமாக இந்த முதல் வாரம் 2ஆம் தேதி 2ஆம் மாதத்தில் வாக்கு கொடுத்திருக்கிறேன். நாங்கள் உமக்கு முன்பாக பரிசுத்த ஜாதியாய் காணப்பட வேண்டும் ஐயா, பாவ ஜாதியாக அல்ல. இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். கர்த்தாவே, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். நாங்கள் பழுகி பெருகி பெருகை செய்யும். முதல் மனிதனை உருவாக்கி நீ கொடுத்த வார்த்தை, நீங்கள் பழுகி பெருகி சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்து ஆகினால் நாங்கள் பழுகி பெருக கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் பேசும் நாமத்தை பயன்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திரும்ப ஒரு விசை ஏசாயா 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இந்த ஜாதியை பெருக பண்ணினீர், இந்த ஜாதியை
பெருக பண்ணினீர். கர்த்தாவே, கர்த்தாவே, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். நீர் மகிமைப்பட்டீர். நீர் மகிமைப்பட்டீர். போய் நீர் மகிமைப்பட்டீர். இந்த ஜாதியை நீ பெருக பண்ணினீர். கர்த்தாவே, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். நீ மகிமைப்பட்டீர். கர்த்தர் இந்த ஜாதி என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஜாதி, இரண்டாவது பாவ ஜாதி, பொய் ஜாதி அல்லது உண்மை பேசும் ஜாதி, வெற்றியின் ஜாதி அல்லது தோல்வி எடுத்த ஜாதி. இதுதான் இந்த ஜாதியை பெருக பண்ணினார். எந்த ஜாதியை கர்த்தர் பெருக பண்ணினார் என்று தியானிப்பதற்கு முன்பாக எரேமியா 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் ஜாதிகளே, எரேமியா 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆகையால் ஜாதிகளே கேளுங்கள், கேளுங்கள். சபையே அவர்களுக்குள் நடக்கிறதை அறிந்து கொள். சபையே, ஜாதிகளுக்குள் தேவன் செய்கிற காரியத்தை அறிந்து கொள். சபையே, எருசலேம் தேவ சபையே, ஜாதிகளுக்குள்ளே தேவன் செய்ய போகிறதை நீ அறிந்து கொள். நீ பார், இவர்கள் எப்படி இருந்தார்கள், இப்போது எப்படி இருக்கிறார்கள். அப்படியாய் தேவன் வித்தியாசப்பட போகிறதை சபையே நீ கவனித்து பார். ஜாதிகளுக்கு தேவன் செய்கிறது. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும். 1 நாளாகமம் 16:24. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். ஜாதிகளுக்குள்ளே தேவன் செய்ய போகிற அதிசயங்களை விவரித்து சொல்ல போகிறோம். சபையே, கவனித்து பார். இந்த ஜாதிகளுக்கு தேவன் செய்ததை நீ கவனித்து பார்க்க போகிறார். இந்த 2ஆம் மாதத்திலே வரப்போகிற நாட்கள் முழுவதும் தேவன் செய்ய போகிற அதிசயங்களை சபை மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். சபை ஜனங்கள் காணத்தான் போகிறார்கள். சபையே, கவனித்து பார். இந்த ஜாதி என்று வேதத்திலே எத்தனையோ ஜாதிகள் சொல்லப்பட்டிருக்கு. 7 ஜாதிகளை தேவன் துரத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவ ஜாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஜாதிகளை மனுஷ ஜாதி, மிருக ஜாதி, பாவ ஜாதி, விருத்த சேதனம் இல்லாத ஜாதி, விருத்த சேதனம் இப்படி பல ஜாதிகள் சொல்லப்பட்டிருக்கு வேதத்திலே. குறிப்பாக ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை, இந்த ஜாதியை பெருக பண்ணினி. கர்த்தாவே, திரும்ப ஒரு விசை இந்த ஜாதியை பெருக பண்ணினி. இந்த ஜாதியை நீ மகிமைப்பட்டு, இந்த ஜாதி மூலமாக மகிமைப்பட்டு, நம் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். எந்த ஜாதி என்பதை மாத்திரம் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். முதலாவதாக உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7-8. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7-8. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம், தொழுது கொள்கிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற பெரிய ஜாதி எது? வேற பெரிய ஜாதி. அப்போ சின்ன ஜாதி உண்டு, பெரிய ஜாதி.
இவ்வளவு ஆண்டுகிட்ட நெருங்கி ஜீவிப்பதற்கு தேவன் நம்மை பெரிய ஜாதி எது ஆண்டுக்கு இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்களே என்று சொல்லுகிற அளவுக்கு பெரிய ஜாதி எது? இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதியும் எது? பெரிய ஜாதியும் எது? தேவன் இந்த ஜாதியை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார் என்று சொல்லும் பொழுது இந்த ஜாதி என்று எதை வேதம் சொல்கிறது? விசுவாசம் உள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவர்களை பெரிய ஜாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை தகப்பனாகிய ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஆகையால் பெரிய ஜாதி என்று சொல்லும் பொழுது விசுவாசம் உள்ளவர்கள், கர்த்தர் எங்களுக்காக யாவை செய்து முடிப்பார் என்று ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, விசுவாசம். ஒரு விசுவாசம் இருக்கட்டும். 2ஆம் மாதத்திலே தேவன் எனக்கு செய்வார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆபிரகாமை அழைப்பதற்கு முன்பாக தேவன் கொடுக்கிற ஒரு அழைப்பு. ஆபிரகாமே, விசுவாசுடைய தகப்பனே, ஒன்றுமே இல்லாதிருந்தோ அவன் கர்த்தரை விசுவாசி. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், தேவன் அதை நீதியாய் மாற்றினார். ஆபிரகாம் அழைக்கும்போது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உன் மூலமாக உனக்குள்ளே ஆசைக்கப்படும். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசமாயிருப்பார்கள். உன்னை சபித்து உன்னை சாபமிட்டு உன்னை வேண்டாம் என்று துரத்தும் பொழுது அவன் ஆசமா இருப்பார்களா? இருக்க மாட்டார். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசமா இருப்பார். காரணம், உன்னை பெரிய ஜாதியாக இந்த ஜாதியை நான் பெருக பண்ணி. எந்த ஜாதி? பெரிய ஜாதி. பெரிய ஜாதி என்றால் யார்? விசுவாசம் உள்ளவர். வாழ்க்கையிலே ஒரு விசுவாசம் தொடரட்டும். தேவன் செய்வார், நடத்துவார், நடத்தி காட்டுவார். நான் ஜெயித்து மேல வருவேன், என்னை பெருமைப்படுத்துவார். என் பெயர் கெடாது, பெருமைப்படுத்துவார். நாளுக்கு நான் பெருகுவேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை 15ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 14ஆம் வசனம். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்த்து பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். மிகுந்த பொருட்கள். விசுவாசம் உள்ள பெரிய ஜாதிக்கு சாதாரண அல்ல, மிகுந்த பொருட்களை கர்த்தர் கொடுப்பார். இந்த மாதம் உன் வாழ்க்கையிலே ஒரு பொருளும் குறைபடாது. அப்பமும் தண்ணீரும் நிறைந்திருக்கும். ஆசீர்வாதத்துக்கு தடையே இருக்காது. மிகுந்த பொருட்கள், ஒரு பொருளுக்கு குறைபடாது. நீ நிறைவோடு இருப்பாய். ஆதார குறை திரைச்சியோடு நீ காணப்படுவாய். உன் கையின் பிரயாசம் அளிக்கப்படும். இந்த ஜாதியை நான் பெருக பண்ணுவேன். இன்னொரு வசனம் பாருங்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 17
20. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். உன் விண்ணப்பத்தை விசுவாசம் இல்லை ஆபிரகாமே, நீ வேற யாருக்கோ இஸ்மவேலுக்காக பண்ணிய விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். உன்னை பலுகி பெருக வைப்பார். உன் பிள்ளைக்காக, உன் ஜனத்துக்காக, உன் கோத்திரத்துக்காக, உன் வம்சத்துக்காக பண்ணுகிற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார். உன் ஜெபம் கேட்கப்படும். நீ விடுகிற கண்ணீர் கேட்கப்படும். இஸ்மவேலுக்காக பண்ணிய விண்ணப்பத்தை கேட்டே அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன். இன்னைக்கு உன் பிள்ளை நீ சபைக்கு வராமல் இருக்கலாம், உன் ஜாதி வராமல் இருக்கலாம், உன் ஜனம் வராமல் இருக்கலாம். நீ வேண்டுகிற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அந்த பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், பெரிய ஜாதி ஆக்குவார். ஆனா ஒன்று, இந்த பெரிய ஜாதிக்கு தேவன் பல பொருட்களை கொடுக்கிறது, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது, பலுக செய்கிறது, விண்ணப்பத்தை கேட்கிறது. இதெல்லாம் கிடைத்தாலும் விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை இந்த பெரிய ஜாதிக்கு விசுவாசம் உள்ளவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு நன்மையை சொல்லி முதல் குறிப்பை முடிக்கிறேன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 17-18. அப்பொழுது கர்த்தர், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17-18. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஒரு காரியமோ இனி உன் கண்களுக்கு மறைக்கப்படாது. உனக்கு துரோகம் செய்கிறதையும் கர்த்தர் கண்ணால காட்டுவார். உன்னை ஆசீர்வதிக்கிறதையும் கண்ணால காட்டுவார். எந்த ஒளிவோ மறையோ உன் கண்களுக்கு மறைவாயிருக்காது. இந்த நாள் முதல் கொண்டு உன் கண்களுக்கு எதுவுமே மறைக்கப்படாது. பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தாலும் விசேஷித்த ஆசீர்வாதம் பெரிய ஜாதியை கர்த்தர் பெருக பண்ணுகிறதினாலே அவன் கண்களுக்கு ஒன்றுமே மறைக்கப்படாது. எல்லாம் வெளியரங்கமாய் மாறி கர்த்தர் எதையும் மறைக்க மாட்டார். உனக்கு தந்திரமாய் செய்கிற சூழ்ச்சிகளை, மந்திரமாய் செய்கிற சூழ்ச்சிகளை, உனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற சூழ்ச்சிகளை தேவன் எல்லாவற்றை வெளியரங்கமாக்க கர்த்தர் எதையும் மறைக்க மாட்டார். பெரிய ஜாதிகளை அவர் பெருக பண்ணி மறைக்கவே மாட்டார். ஒன்றையும் மறைக்க விட மாட்டார். இரண்டாவது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 23-24. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 23-24. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும், பூலோகத்து ஜாதியை மக்கள் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே இவர்களை மாத்திரம் தெரிந்து கொண்டார். யார் அவர்கள்? வாசி. தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கு ஏற்பட்டாரே தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக மீட்கப்பட்டவர்கள், அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒரு கூட்டம் பூலோக ஜாதியை நான் பெருக பண்ணி, நீ நான் மானத்தை குறிச்சிட்டியா? உனக்கு மற்றொரு விசேஷம். நான் விசேஷமானவர்களே. இந்த பூலோக ஜாதியிலே நாம் விசேஷித்த ஜாதியா கட்டளை மாற்றி வைத்திருக்கிறார். காரணம், யாரையும்
எத்தனையோ பேரை மீட்டெடுக்காமல் நம்மை மீட்டெடுத்திருக்கிறாரே. அவர் ரத்தத்தினாலே பாவ சேற்றிலே வீழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை இன்றைக்கு மீட்டெடுத்து உட்கார வைத்திருக்கிறார். மீட்டெடுக்கப்பட்டவர்கள் பூலோக சாதி. வாசிப்பான். தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி என்ன காரியங்களை செய்தாராம்? இனிமேல் உனக்கு நடக்கிற காரியம் அனைத்தும் பெரிய பெரிய காரியங்களை இந்த சின்ன கண்ணால கர்த்தர் காண வைக்கப்படுகிறார். உனக்காக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உன் கண்ணால நீ காண்பாய். நடக்க போகிற காரியத்தை கர்த்தர் கண்ணால் காண்பிக்கப்படுகிறார். பெரிய காரியங்களை செய்து உம்முடைய தேசத்திற்கும் அதில் இருந்த ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமையை விளங்கச் செய்து உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றென்றைக்கும் உம்முடைய ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி என்ன பண்ணாரா? திடப்படுத்தி கர்த்தராகிய நீர் தாமே அவர்களுக்கு தேவனானீர். எப்படி இருந்தீரே? அவரை திடப்படுத்தினீர். அவளுக்கு தேவனாயிருக்கிறீர். இது வரைக்கும் உனக்குள்ள தேவன் இருக்கிறார். அவர் விட்டு விடவில்ல, கைவிடல. திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன். உடைய அறியாமையினாலே, உடைய மீறுதலினாலே, உடைய பலவீனத்தினாலே, நம்மால் செய்யக்கூடாத சில காரியங்களை செய்தபடியினாலே தேவனை வெறுத்து விட்டார், நம்மளுக்கு விலகிவிட்டார் என்று கவலைப்படாது. கர்த்தரை மீட்டெடுத்தார், உன்னை திடப்படுத்தி இருக்கிறார். அவர் உனக்கு தேவனாயிருக்கிறார். வேற யாருமே உனக்கு தேவன் அல்ல. அவர் தான் உனக்கு தேவன். அவர் தான் உன்னை மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த ஜாதியை நான் பெருக பண்ணி, கர்த்தாவே இந்த ஜாதியை பெருக பண்ணி நீர் மகிமைப்பட்டு என் மீட்டெடுத்த இந்த பூலோக ஜாதிக்கு தேவன் செய்கிற நன்மையை பாருங்கள். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? உனக்கு நிகரான ஜனம் உண்டோ? ஒருவரும் இல்லையே. நிகருண்டோ? பூலோகத்தில் இந்த ஒரே ஜாதியை தேவனாகிய நீர், பூலோகத்து இந்த ஜாதியை, பூலோகத்து ஜாதி இந்த ஒரு ஜாதியை தேவனாகிய நீர் உமக்கு ஜனமாக மீட்கும்படி, திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது, மீட்கும்படி பயங்கரமான பெரிய காரியங்களினால். என்ன காரியமா? பெரிய காரியம் சொல்லிட்டு இங்க பயங்கரமான பெரிய காரியங்களை உமக்கு கீர்த்தியை உண்டாக்கி நீர் எகிப்திற்கு நீங்களாக்கி மீட்ட உமது ஜனத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி உமது ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றென்றைக்கு உமது ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை நிலைப்படுத்தி கர்த்தராகிய நீர் தாமே அவர்களுக்கு தேவனாய் இருந்து கொண்டிருக்கிறையா. பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். உன் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட போகிறார். அவர் ஒருவரே உனக்கு தேவனாய் இருக்க போகிறார். அவரின் நாமத்திலே உன் தலையை கர்த்தர் நிம்மர பண்ண போகிறார். நீ கூனி குறுகி ஒளிந்து பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி போட்டு எல்லாருக்கும் முன்பாக உன்னை தலை நிம்மர பண்ண போகிறார். அதுக்கு ஒரே ஒரு பெரிய காரியத்தை செய்வார். பயங்கரமான காரியத்தை செய்வார். அவர் உன்னோடு இருப்பார். உனக்கு தேவனாய் இருப்பார். உன்னை வெறுக்க மாட்டார். உன்னை புறமே தள்ள மாட்டார். ஆனால் இந்த பூலோகத்துக்கு ஜாதி விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 21-22. அப்படியே எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 21-22. அப்படியே சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு அவர்கள் அண்டையிலே சேர்ந்த அனைவரும் அதை புசித்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாள் அளவும் சந்தோஷத்துடன்
நாளுடனே ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்களை பூலோகத்தை ஜாதியாகிய மீட்கப்பட்டவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலைகளை பலப்படுத்தத்தக்கதாய் அவர்களை பலப்படுத்தி அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார். உன்னை பலப்படுத்தி, உன்னை சந்தோஷப்படுத்தி, உன் கையை திடப்படுத்தி, உன் கை வருமானம் யாருடைய கையை விட மாட்டார். எந்த பிள்ளையிடத்திலேயோ, மருமக்கமாரத்திலேயோ, பேர பிள்ளையிடத்திலேயோ, அண்ணன் வீட்டிலேயோ ஒருத்தர் கையை விட மாட்டார். உன் கையை கத்த பலப்படுத்துவார், உன் கையை திடப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாற்றுக்கும் மேலாய் ராஜா அவர்கள் பட்சமாய் சார்ந்திருப்பார். உன் பட்சத்திலே கர்த்தர் காணப்படுவார். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்து கொண்டே. நீ தனித்து விடப்பட்டு இருக்கிறாய், ஆனா கர்த்தர் உன் பட்சத்திலே சாய்ந்து கொள்வார். பூலோக ஜாதியாகிய மீட்கப்பட்டவர்கள் பட்சத்திலே கர்த்தர் காணப்படுவார். உன் பட்சமாய் கர்த்தர் இருப்பார். என் பட்சத்தில் யாருமே இல்லையே, என் பொண்ணை என்ன புரிஞ்சுக்கலையே, என் பையனை புரிஞ்சுக்கலையே, என் மனைவியை புரிஞ்சுக்கலையே, நான் பெற்ற பிள்ளைகளை புரிஞ்சுக்கலையே, யார் புரிந்து கொண்டாலும் இல்லையோ, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். அதை நீ மறந்து விடாதே, அதை நீ மறந்து விடாதே. உன் கையை திடப்படுத்துவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை சந்தோஷப்படுத்துவார். ராஜா அவள் பட்சமாய் சார்ந்திருந்தார். உன் பட்சத்திலே கர்த்தர் காணப்படுவார். மனுஷன் கர்த்தர் மாத்திரம் பட்சத்திலாவிட்டால் மனிதனமே உயிரோடு வீட்டிருப்பார்கள், உயிரோடு வீட்டிருப்பார்கள். கர்த்தர் நாம் மாத்திரம் நம் பட்சத்திலாவிட்டால் உயிரோடு வீட்டிருப்பார்கள். வாழ்வே நீந்தானையா என் வாழ்வே நீந்தானையா, வாழ்வே நீந்தானையா, என் வாழ்வே நீந்தானையா, என் வாழ்வே நீந்தானையா, என் வாழ்வே நீந்தானையா. நீ மாத்திர இல்லையென்றால் மனிதர்
வாசித்த அந்த வசனத்துக்கு முதலாம் வசனம் கர்த்தர் நமக்கு 124ஆம் சங்கீதம் முதலாம் வசனத்திலே பாருங்கள். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அவன் கோபம் எரியுது, பார்க்க எரியுது, என் முன்னாடி நிக்காத போயிடு, உயிரோடு வீழ்க பார்க்கிறார்கள். ஆனா கர்த்தர் நம் பக்கத்திலே, நம் பட்சத்திலே. பூலோகத்து ஜாதியை பெருக பண்ணி கர்த்தர் பட்சத்தில் இருப்பார். மூன்றாவது ஏசாயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற ஏசாயா 26:2. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக. நீதியுள்ள ஜாதி, அப்போ அநீதியுள்ள ஜாதி உண்டு. எங்கே நீதி இருக்கிறதோ அதுக்கு எதிர்ப்பது என்ன? அநீதி உண்டு. எங்கே நியாயம் இருக்கிறதோ அதுக்கு எதிர்ப்பதோ அநியாயம் உண்டு. எப்போது பற்றிக்கிறது? நீதியுள்ள ஜாதியை உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதையுடையவன். இதுதான் முக்கிய மூன்றாம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதையுடையவன். உம்மையே நம்பி இருக்கிறபடியா. யாரை நம்பி இருக்கிறார்கள்? நீதியுள்ள ஜாதி எப்பேற்பட்ட ஜாதி? கர்த்தரையே. விசுவாசிப்போம் ஒரு பக்கம், ஒரு நம்பிக்கை இருக்க செய்வார். ஆனா இதையும் நம்ம இதையும் பார்க்கலாம், அதையும் விட்டுவிடக்கூடாது, இதையும் செய்யக்கூடாது. ஆனா கர்த்தரையே மாத்திரம் உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதையுடையவன். உம்மையும் அல்ல, உம்மையே. அப்ப இந்த நீதியுள்ள ஜாதி என்று எது சுட்டி காண்பிக்கிறது? வேதம் கர்த்தரையே பற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தவிர என்பதை யாரை? அவர் தானே. அவரை தவிர யாரை நாட முடியாது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானம். அப்ப நீதியுள்ள ஜாதியாகிய கர்த்தர் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைப்போமானால் சில பேரை பார்க்கும்போது இவங்க சொல்லிட்டா அவங்க செய்கிறாங்க, அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. அவங்க வாயை திறந்து செய்யறேன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா செய்யணும். அது எப்படினாலும் சரி, அவ்வளவு நம்பிக்கை இருப்பாங்க சில பேர் மனுஷன் மேல. சொல்லிட்டா போதும், அவரை சொல்லுங்க, அவரோட கையெழுத்து போட சொல்லுங்க, நான் தரேன் உனக்கு. சில பேர், பல பேர் அவர்கிட்ட போ, அவரை கூப்பிட்டு வா, ஒரே ஒரு சைன் போட சொல்லு, நான் உனக்கு அவர் போட சொல்லு சைனு. அப்போ மனுஷங்களே நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அதை பார்க்கிறோம் கர்த்தர்கள் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியம். நீதியுள்ள ஜாதி அசைக்க முடியாமல் அவன் வைத்திருக்கிற நம்பிக்கை காண்பிக்கிறது. அவரையே பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்கிற பூரண சமாதானம். பூர்ண சமாதானம் மாத்திரமல்ல, ஏசாயா 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய நான், ஏசாயா 42:7. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து, நீதியுள்ள ஜாதியை நீதியின்படி அழைத்து உம்முடைய கையை பிடித்து. என்ன செய்யறாரு? பூர்ண சமாதானம் மாத்திரமல்ல, கையை பிடிச்சுக்கிறார். அவர் பிடிச்சுக்கிறார். நம்மள விட்டுடுவாரா? கைவிடுவாரா? ஒருவரை கைவிட மாட்டார், ஒருவரை கைவிட மாட்டார். அவர் கையை பிடித்து உம்மை தற்காத்து. என்ன செய்யறாரா? தற்காத்து ஓடி வந்து காக்கிறார்.
அடிமைக்கிற காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். எப்படி வைக்கிறாரா? உன்னை ஒளியாக வைக்கிறார். உன் கையை பிடிக்கிறார், உன்னை பாதுகாக்கிறார், உனக்கு பூர்ண சமாதானம் தருகிறார். யாருக்கு? கர்த்தரையே பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு. அந்த ஜாதியுடைய பெயர் நீதியுள்ள ஜாதி. இந்த ஜாதியை பெருக பண்ணினி. கர்த்தாவே, இந்த ஜாதியை பெருக பண்ணினி, நீர்மையை பற்றி. அப்ப நம்மளமா அவர் தூஷிக்கப்பட விடவே மாட்டார், நம்மளமா மகிமைப்பட போகிறார். இங்க பார்த்தோம், பெரிய ஜாதி, பூலோக ஜாதி, நீதி உள்ள ஜாதி, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவர். அவருக்கு தேவன் செய்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்க, விசேஷ ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதியுள்ள உதடுகள். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம். ராஜாவுக்கு மாத்திரமல்ல, ராஜாக்களுக்கு நீதியுள்ள ஜாதி எல்லாருக்கும் பிரியம். நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம். நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். நீதி உள்ள ஜாதி மீது நம்முடைய ராஜாதி ராஜா பிரியமாயிருக்கார். ஆகதான் சொல்லிட்டேன், உங்கள் தேவன் எந்த சூழ்நிலையும் உங்களை வெறுத்து விட மாட்டார். வெறுத்துட்டாரே, ஒதுக்கிட்டாரே, விலகிட்டாரே, பயப்பட வேண்டாம். கர்த்தரை விட்டு விலகாதவர், நம்மை விட்டு கொடுக்காதவர், நம்மோடு இருக்கிறவர், நம்ம அவர் பிரியமாயிருக்கிறார். அவர் பிரியமாயிருக்கிறதினாலே ரோமரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இப்படி இருக்க நாம், ரோமர் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார், நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். அடைந்தார்களா? நீதியை நம்ம யூதர் இல்லை, ஆனாலும் புறஜாதியாகி நாம் யூத ஜாதியாய் கட்டணை மாற்றி வைத்திருக்கிறார். அப்போ இந்த நீதி உள்ள இந்த ஜாதியை கர்த்தர் பெருகப்படுகிறபடினாலே கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தார். 4ஆவதா எரேமியாவின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவனும், எரேமியா 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவனும் யூத ஜாதியானாகிய தன் சகோதரனை அடிமை கொள்ளாதபடிக்கு, யூத ஜாதியாகிய தனது சகோதரனை அடிமை கொள்ளாதபடிக்கு அவனவன் எபிரேயனாகிய தன் வேலைக்காரனையும் எபிரேய ஸ்திரீயாகிய தன் வேலைக்காரியையும் சுயாதீனராக அனுப்பிவிட வேண்டும் என்று அவர்களுக்கு விடுதலையை கூறும்படி. விடுதலையை யூத ஜாதி ஜாதியா எதற்கும் அடிமைப்படாதவர்கள், எந்த காரியத்துக்கும் அடிமைப்படாதவர்கள் தான் விடுதலை பெற்றவர்கள். கோபத்துக்கோ, சாபத்துக்கோ, வியாதிக்கோ, வேண்டாத காரியங்களுக்கோ அடிமைப்பட்டுள்ள இந்த யூத ஜாதி எதற்கு அடிமைப்பட மாட்டார்? இந்த யூத ஜாதி விடுதலை பெற்றவர். கர்த்தரை விடுதலையாக்கினார். இப்படிப்பட்ட பாவத்திலிருந்தும் விடுவிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். நம்மை பார்க்கிறவர்கள் கர்த்தரை எவ்வளவு பார்க்க வேண்டும். இவங்க ஒரு வித்தியாசம் தெரியுது. இவங்க முதல் போல இல்லை. இவங்க வாழ்க்கையில பெரிய அடிமைப்படுத்த முடியலையே. சகோ அவனை எந்த விஷயம் அடிமைப்படுத்த முடியலையே. எதோ கொடுத்து பார்த்தோம், அடிமைப்படவே முடியலையே. ஆனால் எத்தனை பேர் அடிமைப்பட்டு இருக்கு. ஆனால் வசனம் சொல்கிறது, யூத ஜாதி ஆகிய சகோதரனை யாரால் அடிமைப்படுத்த முடியாது. எதுவுமே நம்மை மயக்க முடியாது.
எந்த மாயமோ மந்திரமோ மோகமோ இச்சையோ ஆசையோ வாசமோ உலக சிற்றின்பங்களோ உலக ஆசா வாசங்களோ சிற்றின்பங்களோ நம்ம என்ன பண்ண முடியாதா? மயக்கவே முடியாது, அடிமைப்படுத்த முடியாது. இந்த சாதியை பெருக பண்ணிடு. எந்த சாதியை? அடிமைப்படாத. கவனிக்கலாம், ஜாதி என்று நான் சொல்லல. முதலாவது பெரிய சாதி விசுவாசம் உள்ளவர்கள். பூலோக ஜாதி மீட்கப்பட்டவர்கள். நீதியுள்ள ஜாதி கர்த்தரை உத்தமமாய் பற்றிக் கொண்டிருக்கிறவர்கள். யூத ஜாதி எதற்குமே எந்த பணம் கூட நம்ம அடிமைப்பட்டவர்களா? பணத்தை பார்த்து 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 ஐயோ பணம் நமக்கு சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்க்கணும். பணம் நமக்கு பின்பாக வரணும். பணத்துக்கு பின்பாக போகக்கூடாது. பணத்துக்காக நம்ம போகக்கூடாது. பணம் நம்ம பின்னாடி வரணும். ஊழியர்களை ஐயா சுந்தரையா அடிக்கடி சொல்லுவோம். சுந்தரையும் சொன்ன நாட்கள் ஒரு ஊழியக்காரன் பணத்துக்கு பின்பாக போகவே கூடாது. 1ஆம் தேதி பிறந்த உடனேயும் ஒரு 10 தேதிக்குள்ள யார் வசதியாக இருக்கிறாங்க அந்த வீட்டில் என்ன காணிக்கிறோம் இப்படி வந்து உங்கள் வீடுகளை சந்திக்க உங்கள் மேலே பாரமாக இருந்துச்சு, உங்களுக்கு கேலண்டர் கொடுக்க வந்தேன், உங்களுக்கு வாக்கத்தை கொடுக்க வந்தேன், உங்களுக்கு கருத்தை ஞாபகப்படுத்தினான். என் ஏழை ஞாபகப்படுத்த மாட்டாளா? பணக்காரன் தான் மாசம் ஞாபகப்படான். கர்த்தருடைய வார்த்தை. நம்ம பணத்துக்கு பின்பாக பொறுத்தவரை பணம் நமக்கு பின்பாக வரும். அவர் கொடுப்பா. எதை வாரி போகிறோம்? பணத்தை சேர்த்து வச்சா கூட ஒன்றா விட்டுட்டு தான் போனோம். யாருக்கு சேர்க்க போகிறோம்? அப்படின்னாலே நம்ம தேவனுக்கு முன்பாக யூத சாதி எதுவுமே அடிமைப்படுத்தக்கூடாது. எதுவும் நம்ம அடிமைப்படுத்தக்கூடாது. அடிமைப்படாதவர் தான் யூத ஜாதி. இந்த யூத ஜாதிக்கு விடுதலை கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் விடுதலை. கடன் பாரத்திலிருந்து, உள்ளத்தின் பாரத்திலிருந்து, எல்லா பிரச்சனையிலிருந்து, வியாதியிலிருந்து எல்லாத்தையும் விடுதலை. விடுதலை மாத்திரம் இல்லை. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆகையால் 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் மிகவும் கோபம் அடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார். யூதா கோத்திரம் மாத்திரமே மீதியாயிற்று. யூதா கோத்திரம் மாத்திரமே நீதி வைச்சாங்க. எல்லாரும் சங்கமாக்கிட்டார். அடிமைப்படாதவரை மாத்திரம் அப்படியே நீதியாய் வைத்திருக்க. எதற்கு அடிமைப்படல? ஒரு கூட்டம் மீதியாய் இருக்கிறது. யூதா கோத்திரம் மாத்திரம் மீந்திருந்தது, மீதியாய் இருக்கிறது. அவன் எதற்குமே அடிமைப்படல. பட் அத்தனை கோத்திரம் வெளியே போயிடுச்சு. கோபத்துக்குள் ஆக்கப்பட்டது கர்த்தருடைய பார்வையிலே. ஆனா யூதா கோத்திரம் மாத்திரம் மீந்திருந்தது. தேவன் எந்த சூழ்நிலையும் நம்ம அழிக்க பார்த்தாலும் அழிக்கவே முடியாது. எந்த சக்தியாலும் நம்ம அழிக்க முடியாது. எந்த ஜாதியாலும் நம்ம அழிக்க முடியாது. ஏனென்றால் நம்ம யூத ஜாதி. எஸ்தர் சொல்கிறார்களே, அதுவும் யார்? ஒரு துரோகியுடைய மனைவி, ஒரு சத்துருடைய மனைவி, ஒரு கோபக்காருடைய மனைவி, ஒரு கொலைக்காருடைய மனைவி, தூக்கு மரத்தை செய்த அவனுடைய மனைவி சொல்கிறார், நீ அவனுக்கு தாழ்ந்து போனோம். அவன் யூத குலப்பா. அவன் யாரு? எதற்கு அடிமைப்படாத யூத குலம். அவனை அழிக்கவே முடியாது. யார் சொல்லுறா? சத்துரு சொல்றான். அதாவது கொலைக்கார மனைவி சொல்றான். துணிகரம் கொண்டவனுடைய மனைவி சொல்றான். அவனுக்கு எதிராக எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்தபோது சொல்லுகிறான். தன் மனைவியாக சிரேஷுக்கும் அவனுடைய ஆலோசனைக்காரர் அவன் மனைவியாக சிரேஷமையும் அவனையும் பார்த்து, சிரேஷும் அவளை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீ தாழ்ந்து போக தொடங்கினீர். தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் அவன் எந்த குலம்? எதுவும் பணம் அவனை அடிமைப்படுத்த முடியாது. உன்னுடைய ஆசாபத்தை அவனை அடிமைப்படுத்த முடியாது. உன்னுடைய உயர்ந்த பதவி அவனை அசைக்க முடியாது. நீ கொடுக்கிற அந்த எண்ணி கொடுத்த பத்தியா
வெள்ளி பணம் 2 மூட்டை அதுவும் நசிக்க முடியாதுடா. அவன் யூத குலமானதினாலே நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார். அப்பென்றால் யூத குலம் மேற்கொள்ள செய்வார். நீ மேற்கொள்வார், எல்லாத்தையும் ஜெயித்து மேலே எல்லாரும் பார்க்கிறது பூத்து கனி கொடுக்க தேவன் செய்வார். உன்னுடைய அடிமரம் வேர் பற்றி மேலே கனி கொடுத்து அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு நீ மேற்கொள்வாய். யூத ஜாதி மேற்கொள்ளப்படுவார், எல்லாத்தையும் மேற்கொள்வார்கள். கடைசியாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். யாரா நம்ம இருக்கிறோம்? அழைக்கப்பட்டவருக்கு அடுத்த ஸ்தானத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும். பரிசுத்த ஜாதியா? பரிசுத்த ஜாதி. அப்ப தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பரிசுத்த ஜாதி. வெறும் ஜாதி நாம் ஏற்படுத்தல. பரிசுத்த ஜாதி என்றால் யார் அவர்கள்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எவர்களை கர்த்தர் அழைத்தாரோ அவர்களை தெரிந்து கொண்டார். எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் கர்த்தருடைய பார்வையிலே பரிசுத்த ஜாதியாகிறார். இந்த ஜாதியை பெருக பண்ணினீர் கர்த்தாவே, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர், நீர் மகிமைப்படுத்தி. அவர் இந்த பரிசுத்த ஜாதியை ஆசாரி கூட்டமா மாத்திட்டாராம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியை மாற்றிட்டாராம். எல்லாருக்கும் புண்ணியங்களை, பரிசுத்தமான வாழ்க்கை புண்ணியங்களை அறிவிக்கிறதாக மாற்றிவிட்டாராம். அந்த ஆசிரமம் மாத்திரமல்ல, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். எப்படிப்பட்ட ஜனமா? உபாகமம் 7:6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்த ஜனமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். நீ தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம்பா. தெரிந்து கொண்டார். எதற்காக? சொந்தம், ரொம்ப கிட்ட நெருங்கி ஐக்கியமாய். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கொடுக்கிற இன்னொரு ஆசத்தை பாருங்கள். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் எனக்கு, யாத்திராகமம் 19:6, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று. பரிசுத்த ஜாதியாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். இன்னும் பரிசுத்த ஜாதியா மாறல, ஆசாரிய கூட்டமா மாறல, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா மாறல. ஆனா சொல்றாரு, உன்னை பரிசுத்த ஜாதியா இருப்பீர்கள். வருங்காலத்திலே உங்களை கர்த்தர் சபைக்கு ஆசாரியர்களாக, லேவியர்களாக, உன்னதமான ஊழியர்களாக, உன்னதமான பணி செய்கிறவர்களாக நம்மை மாற்றுவார். இந்த பரிசுத்த ஜாதி, இந்த பரிசுத்த ஜாதிக்கு தேவன் கொடுக்கிற விசேஷித்த ஆசீர்வாதம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ. வெளிப்படுத்தல் 2:26. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். இந்த பரிசுத்த ஜாதிக்கு ஜாதிகள் மேலே ஒரு அதிகாரத்துக்கு உன்னை கர்த்தர் அதிகாரம் கொடுக்க வைப்பார். உன் கையிலே எல்லா அதிகாரமும், கையில் சகல அதிகாரமும் நம் கையை கர்த்தர் கொடுப்பார். இந்த பரிசுத்த
ஜாதி. இந்த பரிசுத்த ஜாதிக்கு எதிர்ப்பதை பாவ ஜாதி. நம்முடைய இயேசுடைய கண்கள் நம்மை பாவ ஜாதியாய் பார்த்துவிடக்கூடாது. நான் நினைக்கிறேன் ஏசையா 1 அதிகாரம் 4 வசனம் நினைக்கிறேன். பாவ ஜாதி, பரிசுத்த ஜாதிக்கு எதிர்ப்பதும் பாவ ஜாதி. ஆனால் கர்த்தர் நம்மை பரிசுத்த ஜாதியாய் மீட்பாராக. அன்பின் தெய்வமே, மனன்றியோடு சோதரிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் இந்த ஜாதியை பெருக பண்ணி கர்த்தாவே, இந்த ஜாதியை பெருக பண்ணி நீர் மகிமைப்பட்டு நீர் எங்களை அப்பா பெரிய ஜாதியாக, பூலோக ஜாதியாக, ஆண்டவரை நீதியுள்ள ஜாதியாக, யூத ஜாதியாக, பரிசுத்த ஜாதியாக எங்களை நீ கண்டீரே, எங்களை தெரிந்து கொண்டீரே. அதற்காக மக்கள் நன்றி. வந்த ஒவ்வொரு ஆசீர்வதி. இந்த முதல் வாரத்திலே பிள்ளைகளை மனமாற ஆசீர்வதிக்கிறேன். நீ ஆசீர்வதிப்பீரா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.